ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மணிஷ் கிச்சன். மணிஷ் கிச்சனில் இன்றைக்கி பலாக்கொட்டையை வச்சு ஒரு தேங்காய் பால் வச்சு ஒரு கிரேவி எப்படி செஞ்சுருக்கோம். பலாக்கொட்டை 4 கிலோ அளவு 50 பலாக்கொட்டையை நறுக்கி கட் பண்ணி வேக வச்சு வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு ஜீரகம் தாளிச்சிருக்கேன். ஜீரகம் பொரிஞ்சிச்சு, கருவேப்பிலை, வெங்காயம் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்காங்க, 2 பச்சை மிளகாய், வெங்காயம் பச்சை மிளகாய் வாங்கிட்டு ஒரு 1/4 சைஸ் எங்கேயும் 4 பேர் போடணும் கட்டிட்டு மீடியம் சைஸ் தக்காளி 2, மஞ்சள் 1/4 ஸ்பூன், கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்க விட்டு நான் பலாக்கொட்டையை வேக வச்சு வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் அப்படி கூட நறுக்கி போட்டுக்கலாம். நான் இங்கே முந்திரியை கொஞ்சமாக பால் விட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதாவது 5 முந்திரி பால் விட்டு அரைச்சி வச்சேன். அதை கொஞ்சமாக அரட்டமாக தண்ணி ஊற்றி ஒரு 3 நிமிஷம் கொதிக்க விடணும். கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், அரை முடி தேங்காயை கட்டியே பால் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பால், தேங்காய் பால் விட்டு 2 நிமிஷத்தில் உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். சூப்பரான தேங்காய் பால் மிளகு பலாக்கொட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த சாதத்தில் சாப்பிடலாம், சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். பலாக்கொட்டை கிரேவி ரெடி. இந்த சீசனில் நீங்களும் இதேமாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மணிஷ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.